வணிகர் செங்கல் தட்டுப்பாடு வந்து இப்போ ஒரு 4-5 நாளாவே நிறையாவே இருக்கு. இப்போ நம்ம கேட்குற சிலிண்டர் வந்து நம்ம கொடுக்கறது இல்ல. ஒரு நாளைக்கு எங்களுக்கு 2 சிலிண்டர் தேவைப்படுது. ஆனா அவங்க கொடுக்கறது வந்து 3 நாளைக்கு 2 சிலிண்டர், இன்னும் 3 சிலிண்டர் இந்த மாதிரி கொடுக்குறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. இதே நிலைமை போனுச்சுன்னா நம்ம ஒரு நேரம் கடை அடைக்கிற மாதிரி வரும் ஃபர்ஸ்ட். அப்புறம் சிலிண்டர் முழுசா கிடைக்காத பட்சத்துல 3 நாளைக்கு ஒரு தடவை 4 நாளைக்கு ஒரு தடவை தான் கடையே ஓபன் பண்ற மாதிரி இருக்கும். சிலிண்டர் கிடைச்சா கடை திறக்கிற மாதிரி வரும். இது மூலியமா பாத்தீங்கன்னா இங்க ஹோட்டல் நம்பி சாப்பிட்றவங்களோட நிலைமை கொஞ்சம் கேள்விக்குறியா தான் இருக்கும். சிலிண்டர் எங்களுக்கு தினம் சிலிண்டர் அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க. வந்து அவங்களே கூப்பிட்டு கேட்பாங்க, உங்களுக்கு எத்தனை சிலிண்டர் வேணும்னு சொல்லி இன்னைக்கு கேட்பாங்க. இப்போ வந்து நாங்களா கூப்பிட்டா கூட அவங்க முதல்ல போன் எடுக்கிறது இல்ல. அப்படியே எடுத்தாலும் 3 நாளைக்கு ஒரு சிலிண்டர் தான் நம்ம கொடுக்குறாங்க. இதுக்கு வந்து என்ன முடிவுங்கிறத நீங்க தான் பார்த்து சொல்லுங்க. தொடர்ச்சியா கடன் நடத்த முடியுமா முடியாதாங்கிறது சிலிண்டர் நம்ம கிடைக்கிறது மூலியமா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா விலையேற்றம். இப்ப திடீர்னு மார்ச்சுக்கு 1ஆம் தேதி தான் விலை ஏற்றுவாங்க இறக்குவாங்க. இந்த மாசத்துல இது 2வது தடவை ஏற்றிருக்காங்க. 1ஆம் தேதி ஒரு விலை ஏற்றம் இல்லாம இப்ப 7ஆம் தேதியும் ஒரு விலை ஏற்றிருக்காங்க. விலை ஏற்றத்துக்கு ஒரு முடிவு இல்லாமயே தான் போயிட்டு இருக்கு. ஒரு சிலிண்டர் 2000 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிறுத்தினாங்களா, நாங்க வாடிக்கையாளர்களுக்கு என்ன பொருள் நமக்கு எப்படி கொடுக்க முடியும்? நம்ம பொருள் விலையும் திடீர்னு ஏற்றவும் முடியாது. நம்ம கொடுக்குற விலையில தான் கொடுத்தாகணும். இதுக்கு உண்டான நஷ்டத்தை யாரு ஏத்துக்குவாங்கன்னு தெரியல.